ஷர்மிளா ராஜேஷ் தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். 3 ஹிட் கதைகளை கொடுத்து உங்க இதயங்களை கொள்ளையடிச்ச ஷர்மிளா ராஜேஷின் அடுத்த அதிரடி படைப்பு தயார். மதனின் ஆத்மிகா, நிலமகள், கனவை போல் ஓர் காதல் கதைகள் வரிசையில இந்த புது கதையும் உங்களை வேற லெவலுக்கு கூட்டிட்டு போக போகுது. கேட்க ஆவலா இருக்கீங்களா? வாங்க இப்போதே கதைக்குள்ள மூழ்கலாம். முதல் நீ, முடிவும் நீ. கண்டிப்பா நாம அங்க போகணுமா பைரவி? இங்கேயே இருந்துடலாமே. முடியாதுமா. கண்டிப்பா நாம அங்க போகணும். இது அப்பாவோட ஆசை. அதுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். முதல் அனுபவம் எப்பவும் ஸ்பெஷல். பைரவி வாழ்க்கை பிரகாசிக்குமா? முதல் அனுபவம் அது வாழ்க்கையில் கொடுக்கிற சந்தோஷம் இருக்கே, அத வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. முதல் சாக்லேட், முதல் ஐஸ்கிரீம், மழை, பயணம், நண்பர்கள், பாராட்டு, வெற்றி, இவ்வளவு ஏன் அழுகை கூட அழகான விஷயம்தான். ஆனால் நாம் இதில் பல விஷயங்களையும் விவரம் தெரியாத வயசுலேயே அனுபவித்து முடிக்கிடுவோம். பின் ஒரு காலத்தில் அதை நினைத்து பார்த்தாலும் கூட அந்த நிகழ்வுகள் ஞாபகத்துக்கு வருவது சிரமம்தான். வெகு சிலருடைய வாழ்விலே அவை பொக்கிஷமான நினைவுகளாக மாறும், பெற்றோரின் முயற்சியினால். இந்த அவசர உலகத்தின் சுழற்சியில் சிக்கித் தவிக்கும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் அழகான தருணங்களை புகைப்படத்தில் அடக்கி வைப்பதை விரும்பி செய்கின்றனர். இவர்களுக்கு ஒருபடி மேலே போய்விட்டார் சதீஷ். அவரது மகள் பிறந்த தினம், முதல் முறையாக உடுத்திய உடை, பால் பற்கள் முளைத்தது, மொட்டை போட்டது, பள்ளி சீருடை, காலேஜ் சென்று பட்டம் பெற்றது என்று அவளது 20 வயது வரை நடந்த அனைத்தையும் புகைப்படம் எடுத்து தேதியுடன் அன்று அதில் அவர் அடைந்த மகிழ்ச்சி என அத்தனையும் விளக்கமாக எழுதி ஓர் ஆல்பமாக பத்திரப்படுத்தி வைத்திருந்தார். ஒரு மனிதனால் தன் பெண் குழந்தையை இவ்வளவு நேசிக்க முடியுமா என்ன? அவரால் முடிந்தது தன் பெண் குழந்தையை ஒரு தாயாக, தோழியாக, குழந்தையாக, தெய்வமாக நினைக்க முடிந்தது. அப்பாவிற்கு எப்பவும் பெண் குழந்தை ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்வாங்க. ஆனால் இவருக்கோ உயிர் மூச்சு. நீங்க எதுக்காக மூச்சு விடுறீங்கன்னு கேட்டால் உடனே என் பொண்ணுக்காகன்னு தயங்காமல் சொல்லுவார். இவரது 20 வருட மகளின் நினைவுகளை சேகரிப்பதில் பெரும் பங்கு மனைவி விமலாவிற்கும் உண்டு. இருவரும் மனமொத்த காதல் தம்பதிகள். பெரியவர்கள் பார்த்து திருமணம் செய்து வைத்திருந்தாலும் தங்களின் சரி தப்புகளை சீர் செய்து கொண்டு அனுசரணையாக காதலோடு அழகான வாழ்க்கை நடத்த அவர்களின் அன்புக்கு இறைவன் கொடுத்த பரிசுதான் பைரவி. பெயரைப் போலவே தூய்மையான மன உறுதியுடன் இருப்பவள். குழந்தை பருவம் முதல் இன்று வரை ஒரு தேவதையாக வளர்ந்தவள். பெற்றோர் இருவரும் மகளுக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்தனர். சந்தோஷம் மகளது வாழ்வு முழுவதும் தொடர வேண்டும் என்று ஆசைப்படவும் செய்ய, ஆனால் இன்று அது தொலைந்து போன இடம் தெரியவில்லை. 5 அடியில் அளவான உடல்வாகும், பால் நிறத்தில் முகமும், அதில் சிறு மாசும் இன்றி பிரகாசித்தது. ஜீன்ஸ் பேண்ட், டி ஷர்ட், ஷூ அணிந்து தன் நீளமான முடியை ஒரு போனிடெயிலில் அடக்கியிருந்தாள் பைரவி. அவள் தன் கால்களை உறுதியாக தரையில் ஊன்றி அமர்ந்திருப்பதே அவளது மன போராட்டத்தை வெளிப்படுத்தியது. ஆனால் அதை தன்னால் திறமையாக கையாள முடியும் என்பதை கால்களை உறுதியாக ஊன்றியிருந்த விதமே சொல்வது போல் இருந்தது. அவளது முகத்தில் எப்போதும் இருக்கும் புன்னகையை காணோம். தன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளது முகத்தையே கவலையாக பார்த்தபடி விமலா பக்கத்தில் அமர்ந்திருக்க, ஒரு மனிதனோட வாழ்க்கை எப்பவும் சந்தோஷமாக செல்வதில்லையே. கழுத்தை நெரிக்கும் துன்பங்களும் கண்ணீர் சிந்த வைக்கும் இன்பங்களும் இணைந்தே இருக்கும். அதை சரியாக கையாள தெரிந்தது வெகு சிலரே. இன்பம் துன்பத்திற்கான காரணமும் அதை பற்றிய சரியான புரிதலும் இருந்தால் எதற்காகவும் துவண்டு போகாமல் நிம்மதியாக வாழலாம். பைரவி இப்ப தன் வாழ்க்கையின் கஷ்டமான சூழ்நிலையில் முதல் அடி எடுத்து வைத்து இருக்கிறாள். இதுவரை தன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் பக்கத்தை கணக்கில்லாமல் திருப்பி பார்த்து ரசித்தவள் இன்று அதற்கு முற்றிலும் வேறான சூழ்நிலையில் இருக்கிறாள். கடுமையான முயற்சிக்கு பிறகு கூட உதட்டில் புன்னகை மலரவே மலராது என்ற நிலையில். ஒவ்வொரு விஷயத்திலும் தன் முதல் அனுபவங்களை விரும்பி ரசித்தவள் இன்று தன் முதல் விமான பயணத்தை ரசிக்கும் மனநிலையில் கூட இல்லாமல் அமர்ந்திருந்தாள். அவர்களின் விமானம் கிளம்ப இன்னும் நேரம் இருந்தது. இதுவரை போகாத ஊர், மொழி, கலாச்சாரம், இப்படி இனி நடக்க போகும் பலதும் முதல் அனுபவமே. ஏனோ அவளுக்கு இன்று தான் புதிதாக பிறந்தது போல் ஓர் உணர்வு தோன்றியது.
வருங்காலத்தை பற்றிய பல கவலைகள் மனதில் சூழ்ந்தாலும் அதை சமாளிக்கும் தைரியமும் கூடவே எழ தெளிந்த மனநிலையுடன் சீட்டில் நேராக நிமிர்ந்து அமர மகளை கண்டு பெருமூச்சு விட்ட விமலா, கண்டிப்பா நம்ம அங்க போகணுமா? இங்கேயே இருக்கலாமே என்று ஏக்கத்தோடு சொல்ல, முடியாதுமா. கண்டிப்பா நாம அங்க போகணும். இது அப்பாவுடைய ஆசை என்று அவ உறுதியாக மறுக்கவும், அதற்கு மேல் மகளிடம் பேசி பயனில்லை என்று உணர்ந்து, சரி பைரவி, ஃப்ளைட் எப்போ கிளம்பும் என்று கேட்க, கொஞ்ச நேரத்தில் அறிவிப்பு வருமா என்று பதில் கூறி மௌனமானாள். விமலா சுற்றிலும் வேடிக்கை பார்க்க தொடங்கினார். அந்த 5 மணி அளவிலும் விமான நிலையம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. வெளியே இருக்கும் இருளுக்கு கொஞ்சமும் சம்பந்தமில்லாமல் உள்ளே லைட் வெளிச்சம் கண்ணை பறித்தது. பயணிகள் பலரும் தங்களின் விமானத்திற்கு காத்திருந்தனர். இதை பார்த்ததும் விமலாவிற்கு தன் கணவனுடன் சென்ற முதல் விமான பயணம் ஞாபகத்தில் வர கண்கலங்க விழிகளை மூடிக்கொண்டார். சற்று நேரத்தில் இவர்கள் விமானத்திற்கான அழைப்பு வர வைரவி தாயை அழைத்து கொண்டு அறிவிப்பில் கூறப்பட்ட இடத்திற்கு சென்றாள். அடுத்து வந்த நிமிடங்கள் பரபரப்பாக செல்ல தங்களுடைய எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடித்துவிட்டு ஒரு வழியாக இருவரும் விமானத்தில் அவர்களுக்கான இருக்கையில் அமர்ந்தனர். விமான பணிப்பெண் பாதுகாப்புக்கு செய்ய வேண்டியவைகளை எடுத்து சொல்ல இவர்களும் அதை பின்பற்றி செய்தனர். விமானம் டேக் ஆஃப் ஆக தொடங்கவும் பைரவி சிறு பயத்தோடு தாயின் கைகளை இறுக பற்றிக்கொள்ள அவங்களும் மகளின் கையை பலமாக பற்றி கொண்டார். விமானம் சமநிலைக்கு வந்து வானில் பறக்க தொடங்க பைரவி அம்மாவின் கரத்தை விட்டு பெருமூச்சோடு ஜன்னல் வழி பார்த்தாள். வானில் இருள் நீங்க வெளிச்சம் படர பிரகாசமாக சூரியன் உதயமானார். இனி பைரவி வாழ்க்கையும் இதை போல் பிரகாசிக்குமா? கமெண்டை சொல்லுங்க. இந்த கதை புதுசா கேக்குறவங்க அடுத்தடுத்து வரப்போகும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் இருக்க SR தமிழ் நாவல்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் செய்து வச்சு அலை முகட்டில் அமைந்திருக்கும் இந்தியாவின் 100வது அதிசய விமான நிலையம், அறியாத புதிய மாநிலம், முன்பின் தெரியாத நபர், பனி சூழ்ந்த சிக்கிம் மண்ணில் முதலாக கால் பதிக்கும் பைரவி மற்றும் விமலா, பாதுகாப்பு வளையங்களை தாண்டி எச்சரிக்கை உணர்வோடு பைரவி எடுக்கும் சாதுரியமான முடிவுகள் அவளை காப்பாற்றுமா? பைரவியை அதிர வைத்த அந்த ஒரு பெயர், கேங்டாக்கின் பிரம்மாண்ட 5 ஸ்டார் ஹோட்டல் வளாகம். அங்கு தனித்து நிற்கும் சொகுசு பங்களாவில் பைரவிக்கும் விமலாவிற்கும் கிடைக்கும் எதிர்பாராத பாசமழை. விமானம் பாக்யாங் விமான நிலையத்தில் நோக்கி சென்றது. இது புதிதாக கட்டப்பட்ட விமான நிலையமாகும். இந்தியாவில் உயரமான விமான நிலையத்தில் இதுவும் ஒன்றாக திகழ்கிறது. இதுவரை சிக்கிம் மாநிலத்தில் விமான நிலையம் இல்லாமல் இருந்தது. சமீபத்தில் இந்திய அரசால் சிக்கிமில் முதலாக நிறுவப்பட்ட இந்தியாவின் 100வது விமான நிலையம் என்ற பெருமையும் இதை சேரும். 2 கிலோமீட்டர் உயரம் கொண்ட மலையில் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. பைரவி விமான பெண் கூறியதையெல்லாம் வியப்பாக கேட்டுக்கொண்டிருந்தாள். இந்தியாவில் தெற்கு பகுதியில் வசித்தவள் வடக்கு பகுதியை பற்றி இவ்வளவு விரிவாக அறிந்து வைத்திருக்கவில்லை. ஒரு சில பெரிய மாநிலங்களை பற்றி தெரிந்து வைத்திருந்தாலும் கூட இப்பொழுது கூறப்பட்டது தகவல்கள் அவளுக்கு புதிதாகவே இருந்தது. விமானம் தரையிறங்க போவதை அறிவித்த விமான பணிப்பெண் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பயணிகளுக்கு எடுத்துரைக்க அதை அனைவரும் பின்பற்றினர். முற்றிலும் மலை சூழ்ந்திருக்க ஒரு சிறு மலை உச்சியில் அமைந்திருக்கும் பாக்யாங் விமான நிலையம் விமானத்தின் ஜன்னல் வழியாக பார்ப்பதற்கே பைரவிக்கு பிரமிப்பாக இருந்தது. விமானம் பாதுகாப்புடன் தரையிறங்கியது. ஆர்வத்தோடு விமானத்தை விட்டு இறங்கிய பைரவியின் கண்கள் வெளியில் இருக்கும் இயற்கை சூழலை பார்த்து மேலும் வியப்பில் விரிந்தது. மலையின் மேல் நீளமான ஓடுபாதையில் விமானம் இறங்கியது வித்தியாசமாகவும் கூடவே பயத்தில் மனம் மிரள தனக்கு குறையாத மிரட்சியுடன் நிற்கும் அம்மாவை கண்டு தன் முகபாவனையை சட்டென்று மாற்றியவள், அம்மா போகலாம் வாங்க என்று சொல்லி தாயை அழைத்து கொண்டு லக்கேஜுடன் விமான நிலையத்தின் வாசலுக்கு வந்தாள். அடுத்ததாக அவர்கள் செல்ல வேண்டியது சிக்கிமின் தலைநகரமான கேங்டாக். இங்கிருந்து அரை மணி நேர பயணத்தில் இருக்கும். அதற்கு டாக்ஸி மூலம் செல்ல முடியும் என்பதை விசாரித்து தெரிந்து வைத்திருந்தவள் டாக்ஸி ஸ்டாண்ட் எங்கே இருக்கிறது என்று விழிகளை அலையவிட 40 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் இவர்களை நோக்கி வந்து நின்றார். வணக்கம், நான் கதிரவன். நீங்க தானேம்மா விமலா? அப்புறம் இவங்க உங்க பொண்ணு பைரவி. சதீஷ் சாரோட ஃபேமிலி தானே? உங்களை எங்க சார் அழைத்து வர சொல்லி காருடன் என்ன அனுப்பினார் என்று வந்தவர் படபடவென்று சொல்லவும் இருவரும் ஒரு முறை தங்களுக்குள் பார்வையை பரிமாறிக்கொள்ள விமலா பேசுவதற்கு வாயை திறக்க அதற்குள் முந்திக் கொண்ட பைரவி, வணக்கம்,
உங்கள அங்கிள் தான் அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு அடையாளமாக ஏதாவது கொடுத்து அனுப்பினார்களா? என தெளிவாக கேள்வி எழுப்பவும், அவளை மரியாதையாக பார்த்த கதிரவன், "சார் உங்க மொபைலுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கார். செக் பண்ணுங்கம்மா" என்று சொல்லவும், அதுவரை ஃப்ளைட் மோடில் இருந்த மொபைலை நார்மல் மோடிற்கு கொண்டு வந்து வாட்ஸ்அப் போய் செக் செய்ய, அவர் சொன்னது போல் அங்கிளிடமிருந்து மெசேஜ் வந்திருந்தது. கதிரவன் ஆதார் கார்டு மற்றும் சில அடையாளங்களின் விவரங்கள் அதில் அனுப்பப்பட்டிருக்க, அதை சரிபார்த்து கொண்டவள் பின் அதிலிருந்த மொபைல் நம்பருக்கு கால் செய்ய, எதிரில் இருந்த கதிரவன் போன் இசைத்தது. அவர் என்னோட நம்பர் தாமா என்று சொல்லி பாக்கெட்டிலிருந்து எடுத்து காட்டினார். இருந்தும் பைரவியின் மனம் திருப்தி அடையவில்லை. யோசனையாக நின்றிருந்த மகளிடம், "இன்னும் என்ன பையு? அதான் எல்லாம் செக் பண்ணிட்டியே" என்று மெல்லிய குரலில் கேட்க, "கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, அவசரப்படாதீங்க" என்றவள் தன் மொபைலில் தங்களை இங்கு அழைத்திருந்த மனிதருக்கு கூப்பிட, அந்த பக்கம் கால் எடுக்கப்பட்டதும், "ஹலோ அங்கிள், நாங்க சேஃபா ரீச் ஆயிட்டோம். மிஸ்டர் கதிரவன் நீங்க அனுப்பியவர் தானா?" என்று கேட்க, அவர் சொன்ன பதிலை உள்வாங்கிக் கொண்டு, "ஓகே அங்கிள், வரோம். நான் வைக்கிறேன்" என்று பேசி முடித்து கால் கட் செய்தவள் தன் முன்பு இருந்தவரிடம் மெல்லிய புன்னகை சிந்தி, "தப்பா எடுத்துக்காதீங்க. இதுதான் முதல் தடவை வெளி மாநிலம் வருவது. இதுவரை தமிழ்நாட்டு பக்கம் தான் போய் பழக்கம்" என்று உரைக்கவும், கதிரவன், "அட ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. இந்த காலத்து பொண்ணுங்க இப்படித்தான் கவனமா இருக்கணும். நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல" என்று உரைத்தவர், "போகலாமா?" என்று கேட்டு அவள் ஒப்புதலாக தலையசைக்கவும், விமலா கைகளில் இருந்த பெட்டிகளை கொடுங்கம்மா, நான் கொண்டு வரேன் என்று வாங்கிக் கொண்டு முன்னாடி நடக்க, அவர்கள் அவரை பின்தொடர்ந்தனர். கார் மலைப்பாதையில் வளைந்து நெளிந்து செல்ல துவங்க, தாய் மகள் இருவரும் ஜன்னல் வழியே தெரிந்த கண்கவர் இயற்கை காட்சிகளில் மனம் லயிக்க கண்டபடி அமர்ந்திருந்தனர். கார் பயணத்தின் முடிவில் கேங்டாக்கில் இருக்கும் ஒரு பிரபலமான ஹோட்டலின் உள்ளே சென்று நின்றது. கதிரவன் டிரைவிங் சீட்டிலிருந்து இறங்கி அவர்கள் இருவரும் இறங்குவதற்கு வசதியாக பைரவி அமர்ந்திருந்த பக்கத்து கார் கதவை திறந்து விட்டார். பைரவி புன்னகைத்து, "நன்றி அங்கிள்" என்றபடி இறங்கியவள் சுற்றிலும் பார்க்க அவளை தொடர்ந்து இறங்கிய விமலா, "பையு, இந்த இடம் அற்புதமா இருக்குல்ல" என்று ஆர்வமாக கேட்கவும், "ஆமாம்மா, அற்புதமா இருக்கு" என்று பதிலளித்தாள். கதிரவனிடம், "அங்கிள், அவங்க எங்க இருப்பாங்க?" என்று கேட்க, "இது ஹோட்டலோட பின்பக்கம்மா. சார் வீட்ல தான் இருப்பாங்க. இந்த பக்கம் போனா முன்னாடி போலாம் வாங்க" என்று ஒரு நடைபாதையை சுட்டிக்காட்டியபடி நடக்கத் தொடங்கினார். "லக்கேஜ்" என்று பைரவி மெல்லிய குரலில் கேட்க, அதற்கு பதிலாக, "அப்புறமா பசங்க வந்து எடுத்துட்டு வருவாங்கம்மா, நீங்க வாங்க" என்றவர் அவர்களுக்கு வழிகாட்டியபடி முன்னாடி செல்ல, அவளுக்கு அப்பாடா என்று இருந்தது. எங்கே முதல் தடவையாக வரும் வீட்டிற்குள் பெட்டிகளுடன் போய் நிற்க நேரிடுமோ என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள். நல்ல வேளை அது தள்ளி போயிடுச்சு என்று நினைத்து கவலையை துடைத்தவள் தாயுடன் அந்த இடத்தை வியந்து பார்த்தபடியே சென்றாள். 5 ஸ்டார் ஹோட்டல் என்றாலே நன்றாக பராமரித்து கவர்ச்சியாகத்தான் வைத்திருப்பார்கள். இதுவே மலை பிரதேசத்தில் இருக்கும் ஹோட்டல் என்றால் சொல்லவா வேண்டும்? நிர்வாகத்தின் மெனக்கெடலுடன் இயற்கை அன்னையும் உதவி புரிய, மொத்தத்தில் கண்களை கவரும் விதமாக பசுமையாக இருந்தது. அவர்கள் நடக்கும் பகுதியில் ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாமல் இருப்பதை பார்த்தால், கண்டிப்பாக இது ஒரு பிரைவேட் ஏரியாவாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தாள். ஹோட்டலின் ஒரு ஓரத்தில் முன் பகுதியிலிருந்து பின்பகுதி வரை நீளமாக இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. இவர்கள் வந்த கார் நுழைந்த இடம் பின்பக்க வாயிலாக இருக்க, அதனையொட்டி உள்ளே வரிசையாக 5 கார் ஷெட்டுகள் மூடப்பட்டிருந்தன. அதன் எண்ணிக்கையை வைத்து உள்ளே எத்தனை கார்கள் இருக்கும் என்பதை அவள் கணித்துக் கொண்டாள். அதன் முடிவில் தெரிந்த பங்களாவை வியப்பாக பார்த்தாள். நவீன கட்டுமானத்துடன் முன்புறம் சிறு தோட்டம், நீச்சல் குளம் என்று இங்கிருந்து பார்க்கும் போதே அந்த பங்களா பிரம்மாண்டமாக காட்சியளித்தது. என்னதான் அந்த பெரிய ஹோட்டல் வளாகத்திற்குள் இடம் பெற்றிருந்தாலும், அதற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல் பங்களா தனித்துவமாக நிமிர்ந்து நின்றது. இவர்கள் அதன் கேட்டின் அருகில் நெருங்க, காவலாளி கதிரவனை தடுத்து நிறுத்தினார். அவர் இவர்களை பற்றிய விவரங்களை அவரிடம் ஆங்கிலத்தில் கூற, உடனே அவர் கதவை திறந்து விட்டார். இவர்கள் நுழைந்து நடக்க, இரு பக்கமும் பூந்தோட்டம் பறந்து விரிந்திருந்தது. அதன் நடுவில் ஒரு பெரிய ஊஞ்சல் தொங்க விடப்பட்டிருந்தது. அதை ஒரு மரக்கிளையுடன் இணைத்திருந்தனர். பைரவி எல்லாவற்றையும் ஆவலாக பார்த்தபடி வர, விமலா தங்களை வரவேற்பதற்காக வாசலில் நின்றிருந்தவர்களைக் கண்டு மெல்லிய புன்னகை சிந்தினார். பைரவி தாயின் பார்வையை தொடர்ந்து பார்க்க, அங்கு மத்திய வயது மதிக்கத்தக்க தம்பதியினர் நின்றிருந்தனர்.
இவர்கள் மாளிகையின் வாசல் அருகே நெருங்க, படிகளில் இறங்கி கீழே வந்த தம்பதியர், "வாமா விமலா, ஹாய் பைரவி" என்று வரவேற்பாக அழைத்தபடி கை குலுக்குவதற்காக இவளிடம் தன் கையை நீட்டினார். பைரவி அவரை புன்னகையோடு பார்த்தபடி பதிலுக்கு தன் கரத்தை அவரை நோக்கி நீட்ட, அதை பற்றி ஆரவாரத்தோடு குலுக்கினார். அவர் வேறு யாரும் அல்ல, அதுல் பட்டேல், பைரவி தந்தையின் பால்ய நண்பர். அவருக்கு பின்பாக இருந்த அவரது மனைவி சாக்ஷி பட்டேல். இவர்கள் முன்பு வந்து நின்று விமலாவை அணைத்து விலகியவர், "எப்படி இருக்கீங்க விமலா?" என்று விசாரித்து முடித்து இவளிடம் வந்து, "அப்படியே சதீஷ் மாதிரி இருக்க" என்று உரைத்தபடி அவளது கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டார். அவர்களின் பாசத்தில் நிகழ்ந்த தாய், மகள் இருவரையும், "வாங்க உள்ள போகலாம்" என்று அழைத்தபடி வீட்டிற்குள் அழைத்து சென்றார் சாக்ஷி. இவளது கரத்தை பாசமாக பிடித்தபடியே அருகில் நடந்து வந்தார். பைரவிக்கு அது சற்று சங்கோஜமாக இருந்தாலும் அவர்களின் பாசத்தின் வெளிப்பாட்டை மறுக்காமல் ஏற்றுக்கொண்டாள். ஒரு வகையில் இவர்களது நடவடிக்கை ஆச்சரியமாக கூட இருந்தது. அதிகம் பழக்கமில்லாத தன்னிடம் இவ்வளவு பாசமாக எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று நினைக்க தோன்றியது. ஆனால் இதற்கு தன் அப்பாவின் நட்புதான் காரணம் என்று நினைக்கும் போது அவளுக்கு சற்று பெருமையாகவும் இருந்தது. பைரவி இதையெல்லாம் யோசித்தபடி சுற்றிலும் பங்களாவின் உள்புறத்தை பார்த்து கொண்டே நடந்து வந்தாள். இந்த காலத்திற்கு தகுந்த மாதிரி நவீன கட்டமைப்புடன் கூடவே ஒரு ட்ரெடிஷனல் லுக்கும் கலந்திருந்தது. கடவுளின் உருவங்கள் உடன் ஒர்க் மற்றும் ஆர்ட் டிசைனாக வடிவமைக்கப்பட்டிருந்தன. பெரிய ஹை சீலிங் கோட்யார்ட் மூலம் சூரிய வெளிச்சம் வீட்டின் ஒரு பகுதியில் படர, அங்கு பளிங்கு கற்களால் ஆன புத்தர் சிலை அமைக்கப்பட்டிருந்தது. அவருக்கு முன்புறமாக வாட்டர்ஃபால் ஃபவுண்டன் அமைத்து அதையே மீன் தொட்டியாகவும் மாற்றியிருந்தனர். அதனுள் பல வகையான வண்ண மீன்கள் உற்சாகமாக நீந்திக் கொண்டிருந்தன. அந்த இடமே பசுமையாக காட்சியளிக்கும் வகையில் ஆர்டிபிஷியல் பிளான்ட்ஸ் வைத்து டெக்கரேஷன் செய்திருந்தனர். ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டரான பைரவியினால் அதை கண்டு ரசிக்காமல் இருக்க முடியவில்லை. கூடவே மனதில் இவ்வளவு நேரம் இருந்த கலக்கமும் அதை கண்டதும் சற்று விலகி இதமாக இருந்தது. புத்தர் சிலையின் அருகில் இருந்த ஹாலில் அவர்களை அமரச் சொன்ன அதுல் பைரவியின் பார்வையை தொடர்ந்தார். அதை உணர்ந்த பைரவி சிரமப்பட்டு புத்தரிடமிருந்து விழிகளை பிரித்து அவரை பார்க்க புன்னகைத்தவர், "நீ கூட இன்டீரியர் டெக்கரேட்டர் தானே பைரவி?" என்று கேட்டார். "எஸ் அங்கிள், சென்னையில பிளாசன் டிசைனிங் ஆர்கிடெக்ட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்" என்று தன்னை பற்றி சொன்னாள். "தெரியும், சதீஷ் உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கான்" என்று புன்னகைத்தவர், "என் பையன் கூட இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான்" என்று அதன் பெயரை சொல்ல, ஒரு நிமிடம் பைரவியின் விழிகளில் வியப்பு வந்து சென்றது. நம்ம சேனலின் மற்ற 3 முழு கதைகளின் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. இன்னும் கேட்காதவங்க போய் கேட்டுக்கோங்க. இன்றைய அத்தியாயத்தில் அதுல் அங்கிள் தன் மகனின் கம்பெனி பெயரை சொன்னதும் பைரவி வியந்து நின்ற இடம் உங்களுக்கு பிடித்திருந்ததா? அவளது கனவு நிறுவனத்தின் நாயகனை அவள் எப்போது சந்திக்க போகிறாள் என்று நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே பண்ணிடுங்க. வியப்பில் ஆழ்த்திய தேவேஷ் கன்ஸ்ட்ரக்ஷன். பால்கனியில் பூத்த முதல் பார்வை. அம்மு, பாசமழை பொழியும் அதுல் குடும்பம். பாதம் பணிந்த தேவேஷ் சாதாரண அறிமுகமா? புகைப்படத்தில் பார்த்த முகம். மனதை மறைக்க ஓடிய தேவேஷ். அன்பான உபசரிப்பிற்கு பிறகு தம்பதியினர் இருவருக்கும் தனிமை அளிக்க பைரவி தன் அம்மாவுடன் தங்களுக்காக கொடுக்கப்பட்ட அறைக்குள் ஒதுங்கினாள். அவளுக்கு அந்த தனிமை தேவைப்பட்டது. என்னதான் அதுலும் அவரது மனைவியும் இவர்களை பார்த்து பார்த்து கவனித்துக் கொண்டாலும் கூட பைரவியின் மனம் முதல் முறை பார்ப்பவர்களுடன் இயல்பாக இணைய மறுத்தது. அதை வெளியில் காட்டிக் கொள்ளாமல் சகஜமாக இருக்க அவள் முயற்சி செய்தாள். ஆனாலும் அவங்க இருவரும் தன்னிடம் இவ்வளவு இயல்பாக பழகுவதை எண்ணி வியக்காமல் இருக்க முடியவில்லை. சற்று முன்பு அதுல் தன் மகனின் நிறுவன பெயரை பற்றிய விபரத்தை கூறியதும் ஒரு நிமிடம் பைரவி அதிர்ச்சிக்கு சென்று மீண்டாள். தேவேஷ் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்தியாவின் வட பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கட்டட நிறுவனமாகும். சென்னையில் கூட அந்த நிறுவனம் சில ப்ராஜெக்ட்களை செய்திருக்க பைரவி அதை கண்டு வியந்திருக்கிறாள். அந்த அளவிற்கு அவர்களின் ஒவ்வொரு கட்டிடமும் யுனிக்காக இருக்கும். எல்லா கட்டிடங்களிலும் ஏதோ ஒரு புதுமையான விஷயத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பைரவி கூட இவர்களிடம் வேலை பார்த்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று ஆசைப்பட்டிருக்கிறாள். ஒரு நிமிடம் தான் அந்த ஆசை வந்தது. உடனே, "இது நமக்கு தேவையில்லை பையு. இந்த நிறுவனத்தில் வேலை பார்த்தால் அப்பா அம்மாவை பிரிந்து ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும்" என்று எண்ணி தன் மனதிற்கு தானே தடா போட்டு கொண்டாள். ஒருவேளை மகளுக்கு இந்த ஆசை வருவதற்கு காரணமே அவளது தந்தைதான் என்று கூட சொல்லலாம்.
சதீஷ் ஆபீஸ் போகும் வழியில் தேவேஷ் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிய கட்டடம் ஒன்று இருந்தது. அதை பார்த்து பார்த்து ரசிப்பவர் மகளிடம் அதன் அமைப்பை பற்றி புகழாத நாட்களே இல்லை. இப்போது யோசித்து பார்க்கும்போது அது தன் நண்பனின் மகன் செய்தது என்பதனால் கூட அவர் அவ்வளவு புகழ்ந்து பேசியிருக்கலாம் என்று அவளுக்கு தோன்றியது. எது எப்படியோ இப்போது இவர்கள் தன் மேல் காட்டும் பாசத்திற்கு தன் அப்பாவின் மேல் வைத்திருக்கும் நட்பே காரணம் என்று நினைக்கும் போது அவளுக்கு பெருமையாக இருந்தது. தந்தையுடன் பழகும் அனைவருமே அன்பையும் பாசத்தையும் கண்டிப்பாக வெளிப்படுத்துவார்கள். சதீஷ் அவ்வளவு மென்மையான நல்ல உள்ளம் கொண்டவர். அதுல் மற்றும் சதீஷ் இருவரின் நட்பும் பள்ளி பருவத்திலேயே தொடங்கியது. குஜராத்தியான அதுல் தன் சிறு வயதிலேயே சென்னையில் வசிக்கும் அத்தையின் வீட்டில் தங்கி படித்து வந்தார். பரம்பரை பணக்காரரான மிதுன் பட்டேல் தன் மகனுக்கு உலக அறிவு வேண்டும் என்று எண்ணியதால் அவனை தன் பக்கத்தில் வைத்து வளர்க்காமல் தங்கையின் வீட்டிலிருந்து வளரும்படி ஏற்பாடு செய்திருந்தார். அவரும் தந்தையின் விருப்பப்படி அத்தையின் வீட்டிலிருந்தே தன் பள்ளி படிப்பை தொடங்கினார். அவர்களின் மகள்தான் சாக்ஷி. இருவரும் அருகில் இருக்கும் கான்வென்ட்டிற்கு சென்று வர சதீஷும் அதே பள்ளியில்தான் படித்தார். மூவரும் ஒரே கிளாஸ்மேட் என்ற முறையில் பேசிக்கொள்ள பின்பு அதுவே ஆழமான நட்பாக மாறியது. மூவருடன் மேலும் இருவர் இணைய இவர்கள் அனைவரும் கல்லூரி வரை ஒன்றாகவே படித்தனர். சதீஷ் சாக்ஷியை தன் சொந்த தங்கையை போல நினைத்தார். அதுலை தன் உயிர் நண்பனாக கருதினார். அதுலுக்கும் அப்படியே. மொழி, கலாச்சாரம், பழக்க வழக்கம் என இருவருக்கும் இடையே நிறைய வேற்றுமைகள் இருந்தாலும் அதையெல்லாம் மறக்கடிக்கும் ஒரு ஆழமான நட்பு அவர்களுக்குள் இருந்தது. அவர்களுக்குள் ஒளிவு மறைவு என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. உங்களை பற்றி முழுமையாக யாருக்காவது தெரியுமா என்று இருவரிடமும் கேட்டால் இருவரும் மற்றவரைத்தான் கை காட்டுவார்கள். அதுல் சென்னையில் தன் கல்லூரி படிப்பை முடித்ததும் தந்தையின் அழைப்பை ஏற்று குஜராத்திற்கே சென்று விட்டார். மிதுன் தன் ஹோட்டல் பிசினஸில் மகனை இணைத்துக் கொண்டார். அவர் அதன் நிர்வாகத்தை கற்று தேர்ந்ததும் தன் தங்கை மகளான சாக்ஷியையே திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்க அதுல் தன் இளமை பருவத்தில் நல்ல தோழியாக உடனிருந்தவளை மறுப்பதற்கு எந்த காரணமும் இல்லாததால் மகிழ்ச்சியாக ஒத்துக்கொண்டார். சாக்ஷியும் தன் நண்பனே கணவனாக அமையும் சந்தோஷத்தில் ஒப்புக்கொள்ள இருவரின் பெற்றோரும் தடபுடலாக திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தனர். இருவரும் சேர்ந்து தங்கள் நண்பனை திருமணத்திற்கு குஜராத் வருமாறு அழைக்க அவரும் தன் உயிர் நண்பனும் தோழியும் கல்யாண உறவில் இணைவதை கேட்டு மகிழ்ந்தவர் திருமணத்திற்கு ஒரு வாரம் முன்பே குஜராத் சென்று வாழ்த்தி வந்தார். அதற்கு பின் சதீஷிற்கு திருமணம் நடக்க இவரும் நண்பர்களை அழைக்க அவர்கள் இருவரும் தம்பதியராக வந்து திருமணத்தில் கலந்து கொண்டனர். அதற்கு பிறகும் இவர்களின் நட்பு தொய்வில்லாமல் தொடர்ந்தது. சென்னை வரும்போதெல்லாம் சதீஷை அவரது வீட்டிற்கு வந்து பார்த்துவிட்டு போவார் அதுல். இருவரும் நிறைய நேரம் பொது இடங்களில் சந்தித்து பேசிக் கொள்வார்கள். ஆனால் அதுலுக்கு மகன் பிறந்த பிறகு இந்த பக்கம் வரக்கூடிய சூழ்நிலைகள் குறைந்து போயின. கேங்டாக்கில் புதிய ஹோட்டல் ஒன்றை ஆரம்பிக்க எண்ணிய மிதுன் அதன் பொறுப்பை தன் மகனிடம் ஒப்படைத்தார். அவரும் மனைவி மகனுடன் அங்கு சென்று ஹோட்டல் கட்டுமான வேலைகளை பார்த்து கொள்ள சாக்ஷிக்கு அந்த இயற்கை சூழல் மிகவும் பிடித்து போனதால் அங்கேயே வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அவரது விருப்பத்திற்காக ஹோட்டலுடன் சேர்ந்து தங்களுக்கென்று அங்கேயே ஒரு பங்களாவை கட்டிக்கொண்டு தங்கிவிட்டார் அதுல். அதன் பிறகு சென்னை வருவதற்கான சூழ்நிலைகள் முற்றிலும் குறைந்து போகவே அடிக்கடி போன் செய்து நண்பர்கள் இருவரும் பேசிக்கொண்டார்கள். சதீஷ் தன் குடும்பம், மனைவி என்று அனைத்தையும் வெளிப்படையாக பேசுபவர். மகள் பிறந்த பிறகு பெரும்பாலும் அவள் அதை செய்தாள், இதை செய்தாள் என்று அவளை பற்றியே தான் பெருமையாக பேசிக் கொண்டிருப்பார். நீண்ட நாட்கள் நேரில் பார்த்து கொள்ளாமல் இருந்தாலும் இவர்களின் நட்பு விட்டு போகாமல் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. சதீஷ் தன் மகள் மற்றும் மனைவியிடம் அதுலை பற்றி அடிக்கடி சொல்வதோடு ஒருமுறை கேங்டாக் போயிட்டு வரணும் என்று ஆசையாக கூறிக்கொண்டே இருப்பார். சமீபத்தில் சென்னை சென்ற தன் மகனிடம் சதீஷை சென்று பார்க்கும்படி அதுல் கூறியிருந்தார். தேவேஷ் தன் பிஸியான வேலைகளுக்கு நடுவிலும் மறக்காமல் அவரது ஆபீஸிற்கு சென்று பார்த்தான். அவனை வீட்டிற்கு வர சொல்லி அழைத்த சதீஷிடம், இல்ல அங்கிள், இன்னொரு தடவை கண்டிப்பா வரேன், இப்போ நிறைய வேலைகள் இருக்கு என்று மென்மையாக மறுக்க அவரும் அவனை வற்புறுத்தாமல் விட்டுவிட்டார். இரு நண்பர்களின் வாழ்க்கையும் அழகாக சென்று கொண்டிருந்த போது ஒரு நாள் இரவு எதிர்பாராத விதமாக சதீஷின் உயிர் தூக்கத்திலேயே பிரிந்தது. அதை கேட்டு அதுல் நிலை குலைந்து போனார். யாருமே இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. எங்களோடு வாழ்ந்தது உங்களுக்கு போதுமாப்பா, ஏன் எங்களை விட்டுட்டு போனீங்க என்று வித்து பிடித்தது போல் மனதிற்குள் கதறி கொண்டிருந்தாள் பைரவி. கடந்த 28 வருடங்களாக சென்னைக்கே வராத அதுல் தன் நண்பனுக்கு பிரியாவிடை கொடுப்பதற்காக மனைவியுடன் பதறி அடித்து வந்து இறங்கினார்.
அன்று நண்பனின் உடலுக்கு அருகில் அமர்ந்து அவர் கதறிய கதறலில் அங்கிருந்த எல்லோர் கண்களும் கலங்கின. எங்கோ வெறித்தபடி அமர்ந்திருந்த பைரவி அதை கேட்டு விம்மி அழுக, அவளது சத்தம் கேட்டு தன்னை தேற்றிக் கொண்ட அதுல் அவளது நிலையை தாங்க முடியாமல் வெளியே வந்து மற்றவர்களுடன் அமர்ந்து கொண்டார். சதீஷின் இறுதி சடங்குகள் நல்ல முறையில் நடந்து முடிய அதுல் இறுதி வரை அனைத்திலும் உடனிருந்துவிட்டு தன் ஊருக்கு திரும்பினார். கிளம்பும் போது விமலாவை சந்தித்து ஆறுதல் கூறி விடைபெற்று சென்றார். ஆனால் பைரவியின் நிலைதான் எல்லோரையும் கலங்க செய்தது. குனிந்த தலை நிமிராமல் ஒரே இடத்தில் ஆணி அடித்தது போல் அசையாமல் அமர்ந்திருந்தாள். அவளை அணைத்து ஆறுதல் கூற கூட தெம்பில்லாமல் மீண்டு வந்திருந்தார் அதுல். நாட்கள் விரைவாக ஓடின. 1 மாதம் கழித்து அவரிடமிருந்து பைரவிக்கு அழைப்பு வந்தது. முதலில் அன்று அவளிடம் சரியாக பேசாமல் வந்ததற்காக வருந்தி மன்னிப்பு கேட்டவர், பின்பு அம்மாவோடு கேங்டாக்கிற்கு வருமாறு அழைக்க அவளும் அப்பாவின் ஆசையை நிறைவேற்ற எண்ணி வருவதாக சம்மதித்தாள். பைரவி இதுவரை நடந்தவையெல்லாம் நினைத்து பார்த்தபடி இருந்தவளுக்கு அறைக்குள் மூச்சு முட்டுவது போல் இருக்கவே வெளிக்காற்றை சுவாசிக்க பால்கனியில் போய் நின்றாள். மாலை நிறத்து மலைக்காற்று குளுமையாக வீச கண்கள் மூடி அதை ஆழமாக சுவாசித்தாள். அவளது மன பாரமெல்லாம் லகுவாக இயற்கையில் லயித்து தன்னை மறந்து நின்று கொண்டிருந்தாள். சற்று நேரத்தில் கார் ஒன்று பின்வாசல் வழியாக நுழைந்த சத்தத்தை தொடர்ந்து ஓர் இளைஞன் கார் கதவை திறந்து மூடிவிட்டு வீட்டை நோக்கி நடந்து வந்தான். தன் கவனத்தை கையிலிருந்த மொபைலில் பதித்திருந்தவன் அதை பார்த்தபடியே வீட்டிற்குள் நுழைய போனான். ஆனால் ஏதோ தோன்ற அப்படியே ரிவர்ஸில் நடந்து வந்து பால்கனியில் நின்று கொண்டிருந்தவளை பார்த்தான். நம்ம சேனலின் மற்ற 3 முழு கதைகளின் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. இன்னும் கேட்காதவங்க போய் கேட்டுக்கோங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே பண்ணிடுங்க. ஜீன்ஸ் பேண்ட் டி-ஷர்ட் அணிந்த தன் நீளமான கூந்தலை விரியவிட்டு விழி மூடி நின்று கொண்டிருந்தாள் பைரவி. கூந்தல் முழுவதையும் விரித்து விடாமல் மேல் பகுதியை மட்டும் கிளட்ச் கிளிப்பால் அடக்கியிருக்க முகத்தில் சிறு சிறு முடிகள் காற்றுக்கேற்ப மெல்ல அசைந்தன. இதையெல்லாம் அறியாமல் தன்னை மறந்து இயற்கையோடு ஒன்றியிருந்தவளுக்கு ஏதோ ஓர் உள்ளுணர்வு தோன்ற மெல்ல கண்களை திறந்து எதிரில் இருந்தவனை பார்த்தாள். தேவேஷ் தன்னை திரும்பி பார்க்கும் அவளது விழி அழகில் மெய்மறந்து அவளையே அசையாமல் பார்த்து கொண்டிருந்தான். அவளை இப்போதுதான் முதல் முறையாக நேரில் பார்க்கிறான். ஆனால் அவளை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறான். அவன் சிறுவனாக இருந்ததிலிருந்து இன்று வரை அதுல் அதிகமாக பேசியது இருவரை பற்றி மட்டும்தான். ஒன்று சதீஷ், இன்னொன்று பைரவி. அதுலுக்கு பெண் குழந்தை என்றால் அலாதி பிரியம். தன் உயிர் நண்பனின் மகள் பைரவி மேல் அதீதமான அன்பு வைத்திருந்தார். அதை அவர் அவளை பற்றி பேசும் ஒவ்வொரு முறையும் அவரது பேச்சில் காணலாம். குழந்தை பருவத்திலிருந்து பைரவி என்ன செய்கிறாள், என்ன படிக்கிறாள் என்று அவளை பற்றிய ஒவ்வொரு விஷயமும் இவனுக்கு அத்துப்படி. இவ்வளவு ஏன், அவளது விருப்பு வெறுப்புகள் கூட இவனுக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவளது பிம்பம் இவன் மனதிற்குள் நெருக்கமான ஒன்றாக இருந்தது. தேவேஷ் சிறுவயது முதல் ஒரு கதையை போல கேட்டு வளர்ந்த தேவதையின் முகத்தை ஆவலோடு பார்க்க, எப்போதோ ஒரு மேகசினில் தேவேஷ் கன்ஸ்ட்ரக்ஷன் சேர்மனாக அவனது இன்டர்வியூவில் போட்டிருந்த புகைப்படத்தில் பார்த்த ஞாபகத்தில் தன் முன்னால் நிற்பது தேவேஷ் தான் என்பதை பைரவி உணர்ந்து கொண்டாள். அவள் சிநேகமாக புன்னகைக்க அதில் மேலும் தொலைய தொடங்கிய தன் மனதை அடக்கியவன் பதிலுக்கு புன்னகைத்து சிறு தலையசைவோடு அங்கிருந்து விலகி சென்றான். அவனுக்கு இதற்கு மேல் அங்கு நின்று கொண்டிருந்தால் தன் மனதில் உள்ளதை அவளிடம் தானே வெளிச்சம் போட்டு காட்டிவிடுவோம் என்று தோன்றியது. அதை உணர்ந்தவன் விரைவாக வீட்டிற்குள் நுழைந்து தனது அறைக்குள் அடைந்து கொண்டான். மாலை மணி 6:30 ஆகியும் தாய் மகள் இருவரும் அறைக்குள் தான் இருந்தார்கள். பைரவி தன் லேப்டாப்பில் கவனமாக ஏதோ செய்து கொண்டிருக்க அவளுக்கு அருகில் இருந்த இன்டர்காமில் அழைப்பு வந்தது. அவள் எடுத்து ஹலோ என்றதும் அந்த பக்கம் ஹலோ அம்மு, குட் ஈவ்னிங் என்ற உற்சாகமான குரலில் அதுல் பேசினார். அவர் தன்னை அழைத்த விதத்தில் மென்மையான புன்னகையோடு குட் ஈவ்னிங் அங்கிள் என்றாள் பைரவி. ஆன்டி பேசணும்னு சொன்னாங்க, இதோ தரேன் என்று சாக்ஷியிடம் கொடுக்க, சாக்ஷியும் அவருக்கு குறையாத பாசத்துடன் குட் ஈவ்னிங் அம்மு, டின்னர் ரெடி ஆயிடுச்சுடா. இங்க நாம எல்லாரும் ஏர்லியா 7 மணிக்கே சாப்பிட்டுருவோம். அதுக்கு மேல ரொம்ப குளிர ஆரம்பிச்சிடும். இந்த டைம் உங்களுக்கு ஓகேவா? இல்ல நீங்க லேட்டா டின்னர் சாப்பிடுறதா இருந்தா கூட நோ ப்ராப்ளம். ரூமுக்கே கொடுக்க சொல்றேன். இப்போ நீயும் அம்மாவும் வந்து சூப் சாப்பிடுறீங்களா என அன்புடன் இரவு உணவிற்கு அழைத்தார். இல்ல ஆண்டி, நாங்களும் ஏர்லியா தான் டின்னர் சாப்பிடுவோம். இதோ வந்துடுறோம் என்றாள் பைரவி. ஓகே வாங்கடா, நாங்க வெயிட் பண்றோம் என்ற அறிவிப்போடு காலை கட் பண்ணார் சாக்ஷி.
விமலா மகளை கேள்வியாக பார்க்க, நம்மள டின்னருக்கு கூப்பிடுறாங்க மாம் என்று பதில் சொல்லியபடி லேப்டாப்பை ஷட் டவுன் செய்தாள் பைரவி. 2 பேரும் ரொம்ப நல்ல டைப்பா இருக்காங்கல்ல. இத்தனை வருஷமா நான் இவங்கள பார்க்க முடியாமல் போயிருச்சு. ஆனா அப்பா இவங்கள பத்தி நிறைய சொல்லிருக்காரு என்று விமலா சிறு வருத்தத்தோடு கூறவும், பரவாயில்ல விடுங்கம்மா. இப்போதான் நேர்ல வந்து பார்த்துட்டோமே. எனக்கு இங்க வரப்போ நிறைய தயக்கமா இருந்தது. இதுவரைக்கும் பழகாதவங்க வீட்டுக்கு எப்படி போறதுன்னு. ஆனா இப்போ ஓகே. அப்பா அங்கிளையும் ஆன்ட்டியையும் ஏன் இவ்வளவு உயர்வா சொன்னாருன்னு அவங்கள நேர்ல பார்க்கும்போது புரியுது என்றவள், சரி வாங்க போலாம். அவங்க நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்று தாயை அழைத்துக் கொண்டு அறையை விட்டு வெளியேறினாள். விமலா தான் வரும்போது கட்டியிருந்த புடவையை மாற்றி ஒரு லகுவான புடவையை கட்டியிருந்தார். குளிருக்கு இதமாக ஸ்வெட்டரும் போட்டிருந்தார். பைரவி பேண்ட் ஷர்ட்டிலிருந்து நைட் சூட் மற்றும் ஸ்வெட்டருக்கு மாறியிருந்தாள். தன் நீளமான முடி முழுவதையும் சேர்த்து போனிடெயிலாக மாற்றிக்கொண்டு முகத்தில் எந்தவித ஒப்பனையும் இன்றி தங்கள் வீட்டில் இருப்பது போல் இயல்பாக இருந்தாள். பைரவி தாயை அழைத்து கொண்டு ஹாலுக்கு செல்ல அவனது பெற்றோருடன் தேவேஷும் அமர்ந்திருந்தான். இவர்கள் வருவதைக் கண்டதும் அவன் எழுந்து நிற்க, அதை கண்ட விமலா, ப்ளீஸ் உட்காருங்க தம்பி என்றபடி அருகில் வந்து நின்றார். அவன் உடனே அவங்களது பாதம் பணிந்து ஆசிர்வாதம் வாங்க, விமலா, நல்லா இருப்பா என்று மனதார வாழ்த்தினார். வணக்கம் ஆண்டி, நான் தேவேஷ் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள, பதிலுக்கு தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட விமலா சோஃபாவில் சாக்ஷியின் அருகில் அமர்ந்து கொண்டார். தேவேஷ் இவளை பார்த்து நட்பாக சிரித்தவன், ஹாய் என்று சொன்னபடி தன் கரத்தை நீட்டினான். பதிலுக்கு, ஹலோ சார் என்ற பைரவி மென்மையாக அவனது கரத்தை பற்றி கை குலுக்கினாள். நோ சார், பெயர் சொல்லி கூப்பிடுங்க பைரவி. நாம ரிலேட்டிவ்ஸ் மாதிரி தானே என்று சொல்லி அவன் புன்னகைக்க, அதை ஏற்றுக்கொண்டு தலையசைத்த பைரவி மென்மையாக சிரித்தாள். அவளுக்கென்னவோ இது சாதாரண அறிமுகம்தான். ஆனால் அவனுக்கு அப்படியா? காலம்தான் அதை முடிவு செய்ய வேண்டும். அடுத்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம சேனலின் மற்ற 3 முழு கதைகளின் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. இன்னும் கேட்காதவங்க போய் கேட்டுக்கோங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே பண்ணிடுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தில் வேலை பார்க்க வேண்டும் என்ற தன் பழைய ஆசையை மறைக்கும் பைரவி. தன் தந்தையை தவிர வேறு எந்த ஆடவருடனும் தனியாக சென்றிராத பைரவி தேவேஷுடன் சிக்கிம் செல்ல உடனே சம்மதிக்கிறாள். காலம் முழுதும் பனிகாற்றை அனுபவிக்கப் போறாள். உணவு அறையின் நடுநாயகமாக இருந்த நாற்காலியில் அதுல் அமர, அவருக்கு அருகிலிருந்த இடத்தில் பைரவியை உட்கார சொன்னார். அவளும் சிறு புன்னகையோடு அமர்ந்து கொண்டாள். தேவேஷ் அவளுக்கு எதிர்ப்புறம் அமர்ந்திருக்க, மற்ற 2 பெண்களும் பேசியபடி சாப்பிடுவதற்கு வசதியாக இணைந்து அமர்ந்து கொண்டார்கள். அவர்கள் அமர்ந்ததும் சமையல் அறையிலிருந்து பணியாளர் வந்து பரிமாறினார். அதுல் உற்சாகத்தோடு, அம்மு, உனக்கு பிடித்த கருப்பட்டி பணியாரமும் இடியாப்பமும் குருமாவும் தான் இன்னைக்கு ஸ்பெஷல். சாப்பிட்டு பாரு. நாளைக்கு காலையில் உனக்கு பிடித்த பிரேக்ஃபாஸ்ட் தான் என்று சொல்ல, பைரவி அதை கேட்டு சற்று சங்கடத்தோடு புன்னகைத்தாள். கருப்பட்டி பணியாரத்தை சுவைத்தபடி, நாளைக்கு உங்களுக்கு பிடித்த டிஷ் சாப்பிடலாம் அங்கிள். நானும் இந்த பக்கத்து உணவுகள் எல்லாம் அவ்வளவாக சாப்பிட்டதில்ல என்று கூறினாள். அவள் சங்கடப்படுவதை புரிந்து கொண்ட அதுல், இருக்கட்டும் பைரவி, டெய்லி இந்த பக்கத்து உணவுகளை சாப்பிட்டு எங்களுக்கே போர் அடிச்சு போச்சு. இதோ உன்னுடைய ஃபேவரட் பணியாரம் எவ்வளவு ஸ்வீட்டா சூப்பரா இருக்கு பாரு என்று பாராட்டி பேசினார். பைரவி அவரது கலகலப்பான பாவனையில் மென்மையாக சிரித்துவிட்டு அதற்கு மேல் மறுக்காமல் சாப்பிடத் தொடங்கினாள். அந்த கலகலப்பான பேச்சுக்கு நடுவில் அனைவரும் உணவை உண்டு முடித்தனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு பைரவியின் மனதின் ஓரத்தில் ஒரு சிறு மகிழ்ச்சி துளிர்த்தது. அப்பாவின் மறைவிற்கு பிறகு இன்றுதான் விமலா அம்மா கூட மனதார சிரிப்பதை பார்க்க முடிகிறது. இல்லையெனில் எப்போதும் அவரை நினைத்தபடி அறைக்குள்ளேயே அடைந்து கிடப்பார். அப்பா இல்லாத வாழ்க்கையை எண்ணி பைரவியின் மனம் கலங்கினாலும், தாயின் நிலை கண்டு தன் சோகத்தை வெளியில் காட்டாமல் தனக்குள்ளேயே புதைத்துக் கொண்டு அவரையும் தேற்றிக் கொண்டிருந்தாள் அவள். இந்த பயணம் இருவருக்குமே மனபாரத்தை குறைக்கும் ஒரு மருந்தாக அமைந்தது. இருப்பினும் மனம் தந்தையை நினைக்காமல் இல்லை. இப்போது மட்டும் அவர் கூட இருந்திருந்தால் எப்படி இருக்கும்? பைரவி இங்கு தன் கண்ணில் படும் அனைத்தையும் அவரிடம் சுட்டிக்காட்டி மகிழ்ந்திருப்பாள். அப்பா, இதோ பாருங்க, ஃப்ளைட் மலைக்கு மேல லேண்ட் ஆகுது. எவ்வளவு பெரிய மலை! அப்பா, இந்த வீடு எவ்வளவு சூப்பரா இருக்கு. தோட்டம், ஸ்விம்மிங் பூல், புத்தர் சிலை. உங்க ஃப்ரெண்ட் அதுல் அங்கிள் எவ்வளவு ஹார்ட்லி பர்சன் என்று சொல்லிக் கொண்டே போயிருக்கலாம்.
அவர் கூட இருந்தால் என்னவெல்லாம் பேசியிருப்பாள் என்று நினைத்து பார்த்தவளின் கண்கள் மெல்ல கலங்கின. கண் கலங்கி தன் நினைவு அலைகளில் சிக்கி தவித்தபடி அமர்ந்திருந்தவளை அசையாமல் பார்த்து கொண்டிருந்தான் தேவேஷ். அவளது முகமே மனதில் இருப்பதை ஒரு கண்ணாடி போல் பிரதிபலித்தது. மகளை அந்த நிலையில் கண்ட விமலாவும் வருத்தத்தோடு கண் கலங்கினார். அவரது கைகளை சாக்ஷி ஆதரவாக பற்றிக் கொள்ள பைரவியின் தோளில் கரம் வைத்து அதுல் மெல்ல அசைக்க தன் நினைவிலிருந்து மீண்டு இயல்புக்கு வந்தாள் பைரவி. ஓ, சாரி அங்கிள். என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? கவனிக்கல என தான் யோசனைக்கு செல்வதற்கு முன்பு அவரிடம் பேசிக் கொண்டிருந்தது ஞாபகம் வர கேட்க அவளை தோளோடு ஆதரவாக அணைத்துக் கொண்ட அதுல், நாளைக்கு நீயும் விமலாவும் தேவேஷ் கூட சிக்கிம் போயிட்டு வரீங்களா? இருவருக்குமே இந்த ஊரை சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் என்று தான் பேசிக் கொண்டிருந்ததை மீண்டும் சொன்னார். விமலா உடனே, அண்ணா நான் இன்னொரு நாள் போறேன். பையு, இப்போதைக்கு நீ மட்டும் போயிட்டு வாடா என்று சொல்ல பைரவியும் மறுக்காமல் சரி அங்கிள் என்று ஒத்துக்கொண்டாள். இதுவரை தன் தந்தையை தவிர எந்த ஆடவருடனும் அவள் தனியாக வெளியே சென்றதில்லை. அதற்கான தேவையும் அவளுக்கு ஏற்பட்டதில்லை. சென்னையில் ஆண் நண்பர்கள் இருந்தாலும் எங்காவது வெளியில் சென்றால் ஆண்கள் பெண்கள் என ஒரு கூட்டமாகத்தான் செல்வார்கள். அப்படி இருக்க அவள் தேவேஷுடன் தனியாக செல்ல ஒத்துக்கொண்டதற்கு அவன் அதுலின் மகன் என்பதே போதுமானதாக இருந்தது. தன் அப்பாவின் வார்த்தைகளால் பலமுறை அதுலை பற்றி பேசி கேட்டவளுக்கு அவர் மீது ஒரு பூரண நம்பிக்கை இருந்தது. அவர் தனக்கு எது சொன்னாலும் அது நல்லதாகவே இருக்கும் என்று நம்பினாள். அவளது சம்மதத்தை கேட்டு மனதிற்குள் உற்சாகமடைந்த தேவேஷ் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல், அப்படியானால் ஏர்லி மார்னிங் கிளம்பலாம் பைரவி. அந்த நேரத்தில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும். ஜாக்கெட் போட்டுக்கோங்க என்று கூற அவளும் அவனிடம் சரி என்றபடி கிளம்ப வேண்டிய நேரத்தை கேட்டு தெரிந்து கொண்டாள். சகஜமாக பேசிக் கொண்டிருந்தவர்கள் இரவு 8 மணி அளவில் தத்தமது அறைகளுக்கு கலைந்து சென்றனர். கிளம்பும் போது தாய் மகள் இருவருக்கும் குட் நைட் சொல்லி வழி அனுப்பிய தேவேஷை பற்றி விமலா பேசியபடியே வந்தார். ரொம்ப நல்ல பையனா இருக்கான் பைரவி. அப்பா அம்மாக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்து பழகுறான். என்னிடம் கூட எவ்வளவு மரியாதையாக நடந்து கொண்டான். அதிகமாக பேசவில்லை என்றாலும் நிறைய கவனிக்கிறான். நம்மிடம் பேசியது ஒரு சில வார்த்தைகள் தான் என்றாலும் அதுவும் எவ்வளவு இயல்பாக யதார்த்தமாக வெளிப்படையாக இருந்தது என்று பாராட்டினார். அவனுடைய அம்மா சொன்னாங்க, மகன் சொந்தமாக கம்பெனி வச்சிருக்கான்னு. அதான் பையனோட ஒவ்வொரு செயலிலும் அந்த நிதானம் தெரியுது என்று பாராட்டியபடி அறைக்குள் நுழைய பைரவியோ, அப்படியெல்லாம் இல்லம்மா. இந்த இளம் வயதிலேயே அவர் எத்தனையோ கன்ஸ்ட்ரக்ஷன்களை முடித்திருக்கிறார். இந்த முட்டி மோதும் போட்டி உலகத்தில் இவ்வளவு விரைவாக இந்த உயரத்தை தொடுவது சாதாரணமான விஷயம் இல்ல. அதற்கு அவரது கடின உழைப்பும் புத்தி கூர்மையும் தான் காரணம் என்றாள். அவனது கம்பெனி சென்னையில் கட்டியிருந்த கட்டிடங்களை பற்றி தாயிடம் அவள் சொல்ல, ஓ, அந்த பில்டிங்க கட்டியது இந்த பையன்தானா? பார்க்கவே ரொம்ப வித்தியாச அழகா இருக்குமே என்றவர் ஏதோ யோசனையாக, நீ கூட ஒரு முறை அந்த பில்டிங்க காட்டி, இந்த பில்டிங்கோட இன்டீரியர் சூப்பரா இருக்குமா, இவங்க கூட ஒர்க் பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னியே என்று மகளின் வார்த்தையை அப்படியே நினைவு கூர்ந்தார். பைரவி வேகமாக அம்மாவின் உதட்டில் விரல் வைத்து, ஷ், அது அப்படியே மறந்துடுங்கம்மா. அப்போ அந்த பிசினஸ் யாருடையதுன்னு தெரியாமல் என்னோட கெரியருக்கு நல்லதுன்னு நினைச்சு சொன்னது. ஆனால் நான் அப்படி ஆசைப்பட்ட விஷயம் இவங்களுக்கு தெரியவே கூடாது. ஓகே மாம் என்றாள். தொடர்ந்து, இவங்க நம்ம கிட்ட இவ்வளவு பிரியமா நடந்துக்கிறதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதற்கெல்லாம் காரணம் அப்பாவோட நட்பு தான்னு நினைக்கும் போது பெருமையா இருக்குமா என்றாள். ஒரு சிறு அமைதிக்கு பிறகு, அப்பா ஏன் இங்க வரணும்னு ஆசைப்பட்டார்னு இப்போ புரியுதுமா. நாம அவர் ஆசைப்படி இங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் சென்னைக்கு கிளம்பலாம். இப்போ போய் தூங்குங்கம்மா என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து பால்கனிக்கு சென்றாள். பைரவிக்கு அங்கிருந்த பனிக்காற்றை சுவாசிப்பது அலாதியான மனநிம்மதியை கொடுத்தது. அவளது மனபாரத்திற்கு அங்குள்ள எழில் கொஞ்சும் இயற்கை ஒரு சிறந்த மருந்தாக அமைய அதில் தன்னை மறந்து ஒன்றி நின்றிருந்தாள். காலம் முழுவதும் இந்த இயற்கையைத்தான் அவள் அனுபவிக்கப் போகிறாள் என்பதை அப்போது அவள் அறிந்திருக்கவில்லை. நம்ம சேனலின் மற்ற 3 முழு கதைகளின் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. இன்னும் கேட்காதவங்க போய் கேட்டுக்கோங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே பண்ணிடுங்க. அதிகாலை பயணம். ஒரு அடி பின் வைத்து அவளுடன் இணைந்து நடக்கும் தேவேஷ்.
காலை தேவேஷ் கூறியது போலவே 6 மணிக்கெல்லாம் தயாராகிவிட்டாள் பைரவி. விமலா பிபி மாத்திரையின் வீரியத்தால் அசந்து உறங்கிக் கொண்டிருக்க, தனக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஹேண்ட்பேக்கில் இருக்கிறதா என்று சரிபார்த்து கொண்டவள், கையில் ஜாக்கெட்டுடன் தாயின் தூக்கத்திற்கு தொந்தரவு தராதவாறு சத்தம் செய்யாமல் அறையை விட்டு வெளியேறினாள். நேற்று இரவே விமலா மகளுக்கு "பத்திரமா போயிட்டு வாடா" என விடை கொடுத்திருந்தார். சமீப காலமாக விமலா காலையில் தாமதமாகத்தான் எழுந்திருக்கிறார். இரவில் சரியான தூக்கம் இல்லாமல் தவிப்பவர்கள் விடியற்காலையில்தான் அசந்து தூங்குவார்கள். இதற்கு அவர்களது மன அழுத்தமே காரணம். கணவனின் இழப்பிலிருந்து அவர் இன்னும் மீண்டு வரவில்லை. இருவரும் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி. அவ்வளவு அந்யோன்யமான தம்பதிகளாயிற்றே. லேசில் அந்த பிரிவு துயர் நீங்கிவிடுமா என்ன? அவளது தாயின் இறுதி மூச்சு வரை சதீஷ் விமலாவின் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார். பைரவிக்கும் தந்தையின் பிரிவு ஆழ்மனம் வரை சென்று வலிக்காமல் இல்லை. ஆனால் அதை அவள் வெளியில் காட்டிக் கொள்ளவில்லை. அதை பார்த்து விமலா மேலும் வருத்தப்படக்கூடாது என்று எண்ணி, எப்படியோ அம்மாவுடன் வாழப்போகும் மிச்ச வாழ்க்கைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்தாள். அறையை விட்டு வெளியே வந்த பைரவி ஹாலுக்கு சென்று தேவேஷ் வருவதற்காக காத்திருந்தாள். அப்போது காஃபியின் நறுமணம் காற்றில் மிதந்து வந்து அவளது மூக்கை துளைத்தது. அந்த வாசனையை நுகர்ந்தவள் அது வரும் திசையை நோக்கி திரும்பி பார்க்க, அவளது செய்கையை கண்டு சிரித்தபடியே சாக்ஷி வந்து கொண்டிருந்தார். பைரவி அசடு வழிய புன்னகைத்து, "குட் மார்னிங் ஆண்டி, நீங்களும் காலையிலேயே சீக்கிரம் எழுந்துருவீங்களா?" என்று கேட்டபடியே எழுந்து அவரது கையில் இருந்த ட்ரேயை பெற்று டீபாயின் மேல் வைத்தாள். "குட் மார்னிங் அம்மோ. இங்க எல்லாரும் 8 மணிக்கு மேலதான் எழுந்திருப்பாங்க. மலை பிரதேசம் என்பதால் அப்போதான் குளிர் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் மெய்டு 7 மணிக்கெல்லாம் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்கடா. நாங்க வழக்கமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட அப்புறம்தான் காஃபியே குடிப்போம்" என்று தங்கள் வீட்டின் நடைமுறையை இயல்பாக விளக்கினார். "அப்புறம் ஏன் ஆண்டி இப்போ சீக்கிரம் எழுந்தீங்க?" என்று பைரவி கேட்க, "இப்போ இந்த குட்டி பொண்ணுக்கு காஃபி கொடுக்கத்தான் ஆண்டி எந்திரிச்சேன். மத்தபடி வேற எதுக்காகவும் இந்த நேரத்தில் நான் அசைய மாட்டேன்" என்று விளையாட்டு போல சொன்னார். பைரவி உடனே, "சாரி ஆண்டி, நான் உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன்" என்றாள். "இதில் என்ன தொந்தரவு இருக்கு பைரவி? இங்க அதுக்கு முன்னாடி எந்திரிச்சு பண்றதுக்கும் ஒன்னும் இல்ல. அதுல் லேட்டா தான் எந்திரிப்பாரு. தேவேஷ் மார்னிங் ஜாக்கிங் போயிட்டு வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு தான் சாப்பிடுவான்" என்று சொன்னபடி ஜக்கில் இருந்த காஃபியை ஒரு கப்பில் ஊற்றி இவளிடம் கொடுத்தார். "ஹாட்டா இருக்கு, பாத்து குடி" என்றவர் அடுத்ததாக ஒரு கப்பில் தனக்கும் ஊற்றிக்கொண்டு அவளுக்கு எதிராக அமர்ந்து பருக ஆரம்பித்தார். இருவரும் சகஜமாக பேசியபடி காஃபி அருந்திக் கொண்டிருக்க, தேவேஷ் நடந்து வரும் காலடி ஓசை கேட்டது. தன் அறையிலிருந்து படிகளில் வேகமாக இறங்கி வந்தவன் கையில் ஒரு குட்டி பேக் இருந்தது. ஹாலில் நுழைந்தவன், "குட் மார்னிங் பைரவி." "குட் மார்னிங் மாம்" என்று சொன்னபடி பேக்கை அருகில் வைத்துவிட்டு தனக்கும் ஒரு கப் காஃபியை ஜக்கிலிருந்து நிரப்பிக்கொண்டு தாயின் அருகில் அமர்ந்து நிதானமாக பருகினான். இருவரும் காஃபி பருகி முடித்து எழ, சாக்ஷி கிச்சன் பக்கம் திரும்பி, "ஜானி" என்று குரல் கொடுத்தார். ஒரு பெண்மணி வந்து ஒரு பாக்ஸை கொடுத்துவிட்டு போக அதை மகனிடம் கொடுத்தார். தேவேஷ் அதை வாங்கியபடி தாயை கேள்வியாக பார்த்தான். "மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு அவகேடோ சாண்ட்விச்சும் ஃப்ரெஷ் ஜூஸும் இருக்கு. பசிக்கிறப்போ சாப்பிடுங்க" என்றார். "ஏன் மம்மி, நாங்க வெளியிலேயே சாப்பிட்டுருப்போம்ல" என்று தேவேஷ் கேட்க, "ஆல்ரெடி இன்னைக்கு லஞ்ச் வெளியே தான் சாப்பிடுற மாதிரி இருக்கும். அதான் அவகேடோ சாண்ட்விச் செய்ய சொன்னேன். ஹெல்த்தியா டேஸ்டியா இருக்கும். உனக்கும் பிடிக்கும் தானே பைரவி?" என்று அவளிடம் கேட்டார். "இதுவரைக்கும் நான் அத சாப்பிட்டதில்ல ஆண்டி. இதான் ஃபர்ஸ்ட் டைம். கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன்" என்று பதில் சொன்னாள் பைரவி. சாக்ஷி அவளது கன்னத்தை பிடித்து கொஞ்சி, "சரி போயிட்டு வாங்கடா. அம்மாவை பத்தி யோசிக்காத. நான் பாத்துக்கிறேன். நீ ஜாலியா எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வா, ஓகே" என்றார். பைரவி சம்மதமாக தலையசைக்க, சாக்ஷியிடம் சொல்லிவிட்டு தேவேஷ் வாசலை நோக்கி நடக்கத் தொடங்கினான். அவனுக்கு ஒரு அடி இடைவேளை விட்டு பின்தொடர்ந்தாள் பைரவி. தனக்கு பின்னால் நடந்து வருபவளை கவனித்த தேவேஷ் ஒரு நிமிடம் தன் நடையை நிறுத்தி பின்னோக்கி ஓரடி எடுத்து வைத்து அவளுடன் இணைந்து நடந்தான். "பைரவி, ஜாக்கெட் போடலையா?" என்று அவளது கையில் இருந்ததை சுட்டிக்காட்டி கேட்டான். "இல்ல, எந்த அளவுக்கு கூலிங்கா இருக்கும்னு பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கிறேன்" என்று சற்று தயக்கத்துடன் கூறினாள். அவளுக்கு பனிப்பொழிவு பிடிக்கும் என்பதை புரிந்து கொண்டவன், சரி என்று தலையசைத்து, "நீ தோட்டத்தில் வெயிட் பண்ணு, நான் கார் எடுத்துட்டு வரேன்" என்று சொன்னவன் அவளது ஹேண்ட்பேக்கிற்காக கையை நீட்டினான். அவன் தன் பொருட்களை தூக்கி கொண்டு வர கேட்பதை எண்ணி பைரவி சற்று சங்கடத்துடன், "பரவாயில்ல சார், நானே கொண்டு வரேன்" என்று மறுத்தாள். "சார் இல்ல பைரவி, பேர் சொல்லி கூப்பிடுங்க. நாம 2 பேருக்கும் பெருசா வயசு வித்தியாசம் இருக்காது" என்று அவளது சார் என்ற அழைப்பை திருத்தியவன்
மீண்டும் அவரது பொருட்களை வாங்குவதற்காக கரத்தை நீட்டினான். இதற்கு மேல் மறுக்க தோன்றாமல் பைரவி அவனிடம் தன் பேக்கை கொடுக்க தேவேஷ் அதை பெற்றுக்கொண்டு கார் எடுப்பதற்காக ஷெட்டிற்கு சென்றான். பைரவி அவன் சொன்னது போலவே தோட்டத்திற்கு அருகில் நின்று அதன் அழகை ரசித்துக் கொண்டிருந்தாள். அவளை விட்டு நகர்ந்து சென்ற தேவேஷின் இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அவள் தன்னிடம் எந்த வேறுபாடும் இல்லாமல் இவ்வளவு இயல்பாக நடந்து கொள்வது அவனது மனதிற்குள் ஏதோ ஒரு இனிய ராகத்தை மீட்டுவது போல இருந்தது. நம்ம சேனலின் மற்ற 3 முழு கதைகளின் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. இன்னும் கேட்காதவங்க போய் கேட்டுக்கோங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே பண்ணிடுங்க.